நீங்க விளையாடு விளையாடு எனக்கு அது பிடிக்கல. ஒண்ணுமே செய்யல. நீ ஒண்ணுமே செய்யல. அங்க கிடந்து அலறது எனக்கு பிடிக்காம தான் நான் வந்து ஒதுங்கி இருக்கேன். நீங்க இப்படி அடி வச்சு மண்டைக்கு இருந்து கேவலம். உங்ககிட்ட போய் யாராவது பேசினாலும் சத்தம் இருங்களா? தேவையில்லாம் பேச கிடைக்கிய எல்லாம் இவரு தான் பாத்துட்டு இருக்காருங்க. கூட தெரியாம அடி கிடக்காரு. எங்களுக்கு தெரிய பாக்க மூடிட்டு இருங்க. சம்மந்தமே இல்ல வந்துங்க சொல்லி இங்க எதுக்கு மல்ல கட்டிட்டு அவர் பாம்போல இருந்து மோளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அம்மா ஏற்கனவே அம்மா சிரிக்கிறது பிடிக்காம ஒரு மாதிரி இருந்தா அவியலை போய் கிளப்பி விட்டு வந்துச்சு. அம்மா அண்ணி வலிக்குதா? your mummy is coming. அடிச்சு விட்டாவ இல்ல அவிய வாங்கிட்டு அடிச்சாவல. அது வசதப்பா நல்லா பட்டுச்சு. நல்லா பட்டுச்சு. என்ன தெரியுதுப்பா தெரியுது. எங்க இது விரல்னு சொல்லி நீ அப்ப அந்த கம்ப எடுத்து என் மண்டையில போடு. இது விரல்னு சொல்லிட்டேன்ப்பா. விரல்தாப்பா எனக்கு வீடியோல தெரியும். இது விரல் ஏன்னா செல்லுல போட்டுட்டாவ. அதுக்கு விரல் தான் அந்த தடம் கிடக்கு. அந்த அளவுக்கு உங்க விளையாட்டு இப்படி வருமா? விரல் கண்ணு தெரியுமா? அண்ணா கண்ணாடியே போடுவேல. நீ பாரு போடு. நீங்க நான் உங்ககிட்ட கேட்க இப்போ உங்க மோள அடிச்சோன்னு அடிக்கல. காலையில என்ன அடிச்சாவளோ அதுக்கும் சேர்த்து அடிங்க. சரி நீங்க இப்ப அக்கால தம்பி சமாதானம் ஆயிட்டு. எனக்கு அது பிரச்சனை இல்ல. சம்மந்தம் இல்லாம இதுக்கு அவையில எடுத்துட்டு வந்தீங்க. அடிச்சு போச்சு. எத்த பத்தி என்ன போகுது? இந்த பத்தி என்ன கரகரன்னு போகுது. என்ன போ இரு. நான் காட்சி கொடுத்துட்டு இருக்கேன். அவன் காட்சி கொடுக்க கூடாது. என்ன பாரு வெத்த என்ன பாரு என்ன பாரு வெத்த பத்தி சரி காடு வெத்த பத்தி என்ன போகுது. இது என்ன செய்யணும்? இப்படி அடிச்சாதான் அது சுத்தாவும். அவ இப்ப ரெண்டு அடி அடிச்சல. அப்ப அவளுக்கு அடிச்சுக்கணுமா? நான் ஒரு அடி அடிச்சுன்னு இந்த மாதிரி விளையாட்டு மயிலும் விளையாடாதுங்க. தான் சொல்ல என்ன பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அவ்வளவு கிரீம் இப்ப தடை அவ்வளவு நாசமா போயிட்டு உடம்பு அவ்வளவு நாசமா போயிட்டு இப்ப கால் வரை சுவாய் என் கையில என்ன இருக்கு? இப்ப அது நரம்புப்பா. உங்களுக்கு அது புரியல. இப்படி வைக்கும் போச்சுல அது நரம்பு. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி விளையாட்டு கை எதுக்கு நீட்டுறியே? நீங்களும் இந்த விளையாட்டு இந்த மயிரும் மண்ணாங்கட்டி அடிச்சாடிய எனக்கு என்ன ஒரு நீங்க கை நீட்டினால தானே என்ன செய்யணும்னு தெரியாம எதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த வேலை? எனக்கு பிடிக்கவே இல்லை. பார்த்துடுங்க நீங்க பண்ணது சீரியஸா பிடிக்கல. அண்ணா கைய வரவே அது நரம்புல அடிச்சு ரத்தமா இதாயிட்டு. இப்ப ரெண்டாவது அடிச்சதுல விளையாட்டுன்னா இதுதான் நடக்குன்னு தெரியுது. கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன். அவனை வச்சுதான் அப்படியே சரி ஆயிட்டு விடு. என்ன நடந்துச்சு? அப்போ ஒருவேளை நான் செத்துட்டோம்னா இல்லை.
உனக்கே தெரியல இதெல்லாம் நடக்காது. அவனை அடிக்க கம்பு எடுத்துட்டு வந்தான். சிரிச்சுட்டு இருக்கா, பாடிட்டு போறான். இப்ப நாமள ரோசத்துல இருக்கணும், மாமாவே இருக்கான். கிழிச்சிருவான் அப்படியே. உன் வாயை முதல்ல கிழிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும். அதான் சொல்லு. இந்த வாயை கிழிச்சிட்டா மட்டும் சரியாயிடும். நான் தப்பு செய்யப்படி ஆசிரியெல்லாம் நான் சும்மா விட்டுருவேன். மூச்சு கட்டாம இருந்துக்க. உனக்கும் உன் மாப்பிள்ளைக்கும் யாரும் சிரிச்சா கடிக்கும். சிரிக்கதில்ல. கொஞ்சம் ஒரு பிரச்சனை வரலன்னா கொஞ்சம் வாயை அடக்கணும். அங்க வச்சு சொன்னால வீட்டுக்குள்ள இருந்து நீங்க எல்லாரும் சிரிச்சது எனக்கு பிடிக்கல வந்தீங்க. ஆமா சிரிக்க தானே செஞ்சாவா, அதுக்கு நீங்க சிரிச்சது பிடிக்கலங்கிறியே. அப்ப நடந்தது இப்ப நடந்தது எதுக்கு சொன்னா? அப்ப நாங்க விளையாடி முடிச்சிட்டு நாங்க சும்மா எல்லாம் இருந்துச்சு நாமளே கோபத்துல இருக்கணும். அவங்க இருக்காங்க, அவங்க கோபத்துல இருக்காங்க. இப்ப நடந்தது நீ சொல்லாத. நீ அங்க வச்சு என்ன சொன்னா? நீங்க சிரிச்சது பிடிக்காம நான் வந்தேன்னு ஏன் சொல்ல? இவ்வளவு நேரம் கலைச்சி இல்லையா இங்க வந்து பராதி சொல்ல வரப்படாதுன்னு தான் சொல்லு. நீ அப்ப நடந்ததுக்கு இப்ப நடந்ததுக்கு எதுக்கு முடிச்சு போடான்னு நான் சொல்ல கதைக்கெல்லாம் இதுக்குதான் நீ பண்ணதுதான் தப்பு. இப்ப அப்ப சிரிச்சு நாங்க விளையாடுனதுக்கு ஒரு விளையாடும் போது சத்தம் வராதா? இப்படியா எல்லாம் சுத்தி வீடாதான் இருக்கு. ஆமா, அதுக்கு சிரிச்சு விளையாடுனா என்ன? விளையாடுனா என்ன தப்பு? வீட்டுக்குள்ள இருக்க ஆள் கூட சிரிச்சு விளையாடுனா என்ன தப்பு? கலைச்சணும் மாற அடி வச்சுட்டு என்ன அடிச்சு விட்டு ஆண்டிட்டு அலறணும். அதெல்லாம் கேவலம். ஆமா, நான் அவகிட்ட சொல்ல போனேன். சரி, மூக்கர் சம்மந்தம் இல்லாம ஆடாரு, இங்க நடக்கதெல்லாம் நான் பாத்துட்டு சம்மந்தத்தோட ஆடி இருந்தாருன்னா இப்ப முழு நாள் ஒழுங்கா ஆடிட்டு இருப்பாரு. சம்மந்தம் இல்லாம ஆடுறதுனால பிரச்சனை. அவருக்கு நாள் சவுண்டு போட்டே இருக்கிறா.